சத்துவாச்சாரி அவையோர் மாதிரி உலகத்துல கிடையாது. தியாகத்துக்கு தெய்வந்தான் நிகராகுமா பாட்டு பாடணும் அப்படிங்கிற என்ன எனக்கு வரதா. பாவாணர் பலருதித்து படைத்தளித்த இலக்கியத்தின் பழத்தின் சாரே, நான் வாழும் காலம் முதல் நானிலத்தின் முதற் பொருளாய் நலம் பொழிந்தாய். நீ வாழும் காலம் மட்டும் நிலைத்திருப்போம், இப்புவியில் நிமிர்ந்து நிற்போம். திருக்குறளின் ஈரடியால் திசையற்றுதான் என் நாவில் கூட நரம்புகள் இல்லையோ. எல்லாம் வல்ல தாய் தமிழை வணங்கி ஆடி வாரா கங்கையம்மா ஓடி வாரா கங்கையம்மா வாரா கங்கையம்மா உனக்காக தேடி வரும் கங்கையம்மா வேப்பிலையில் வாழ்பவளே வேண்டும் வரம் தருபவளே ஒன்னனாக தேடி வரும் கங்கையம்மா உலகாலும் நாயகியே கங்கையம்மா உச்சலுடன் வேண்டும். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி நடுவர் அவர்களின் நல்ல தலைப்பு அம்மன் அருள் பாடி புகழ் சந்தன மல்லிகையில தூளி கட்டித்தாள் என்ற நம்பிக்கையில் இந்த ஊரே உறங்கி கொண்டிருக்கிறது. நீ பார்க்கணும், எங்களுடைய குடும்பம் தழைத்து ஓங்கணும், என்னுடைய தாலி பாக்கியம் நினைத்திருக்கும், என் குழந்தை நல்லா பாக்குறாங்க. அம்பாள் என்ன கலர்ல கட்டியிருக்காங்க, நான் போனேன்னா அட்டிக்கையை பாக்குறேன். நாங்க பார்த்துட்டு வந்துருவோம் தம்பி. ஆனா எப்பயாவது கோயில திருட்டுன்னு கேள்விப்படுறோம்ல, அது பண்றதுக்குள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பேச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகளை வர விடுறாங்களா நடுவுல இவங்க அம்பாளை பார்க்க வந்தாதானே அவங்க ஆளுங்க பார்க்க வராங்க கோயிலுக்கு. இதுல பக்தி வேற தாண்டவம் ஆடுதுன்னு லோகேஷ் வந்து பேசினா எங்க ஏத்துக்கிறது? நடுவுறவங்க பெண்கள் சாதாரணமானவங்க. தாயாய் வந்து தரணியை தாங்குவாள், தாரமாய் வந்து தளர்வை போக்குவாள், சேயாய் பிறந்து சேவையில் மகிழ்வாள், உடன் பிறப்பாகி உறுதுணை புரிவாள், அயலார் நமக்கும் அன்பே செய்யும் பெருமை மிக்கது பெண்ணியல். இத்தனை பரிணாமங்கள்ல பெண்கள் நாங்க இருக்கோம். பெண்கள் இல்லைன்னா என்னங்க பெருமை இருக்க போது? இலக்கமா பேசுறாங்க. ரொம்ப ஒன்னும் கல்யாணம் ஆவல இல்ல, கல்யாணம் பண்ணா ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். லொகேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. இதுல வேற பெண்களை இவ்வளவு குறை சொல்லிக்கிட்டு நடுவர் அவர்களை சக்தி இல்லைன்னா சிவன் நேரு. சிவனுக்கு சக்தி கிடைப்பதே பெண்ணாலதான் சக்தியாலதான் சொன்னா அந்த அம்பாளுடைய அருளை பெற்று இருப்பவர்கள் முத்திரை பதித்தவர்கள். குறிப்பா நாம முத்திரை பதித்தவர்கள் நீங்க தலைப்பு கொடுத்ததுனால நம்ம எல்லாரும் ஈஸ்வரியோ KR ரஜினி அம்மனா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்பாலா நடிச்சு மதுரை நகர் மீனாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, காசி விசாலாட்சி, திருக்கடவுர் அபிராமி, சிதம்பரத்து சிவகாமி, சிங்கேரி சாரதாம்பா, திருவாரூர் கமலாம்பிகா, நாகாம்பா, யோகாம்பா, லலிதாம்பா, ஜெகதாம்பா, பாலாம்பா, நீலாம்பா, கனகாம்பா, சௌடாம்பா, சிவகாளி, நவகாளி, ஈஸ்வரி, சுவனேவி, ஸ்ரீதேவி, மூதேவி, ஜெகதேவி, மலையரசி, அம்மாயி, பொம்மாயி, அன்பாயி, குருவாயி, பொன்னாயி, பூவாயி, வேலாயி, வீரன், ஆரவாயி, சகியம்மா, வாடி ஆரணி கடலேசம்மா, ஓம் சக்தி, ஓம் சக்தி, மருவத்தூர், ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, உலகாலும் ஓம் சக்தி, ரொம்ப அழகா அண்ணன் வந்து சொன்னாரு. பெண்கள் மனைவியாக, தாயாக எத்தனை வடிவங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக பாடுபடுகிறார்கள். ஹிலாரி போகும்போது செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்க, இந்தியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஹிலாரி கிளின்டன் ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன தெரியுமா, நான் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன், எல்லா நாடுகளிலும் கோவில்கள் இருக்கின்றன, இந்தியாவில் மட்டும்தான் குடும்பங்களே கோவில்களாக இருக்கின்றன சொன்னா. அந்த குடும்பம் கோவிலாக இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நடுவர்களே. அப்ப அம்மனுடைய அருளை பாடி முத்திரை பதித்தவர்கள் ஆண்களா பெண்களானா பெண்கள் தானே.
நடுவர் அவர்களே, அண்ணன் நிறைவா பாடும்போது அம்மாவை பத்தி பாடினார். நிறைவா வந்து பேசினார் ராஜனண்ணா, அம்மாவை பத்தி பாடினாரு. எல்லாருமே மெய்சில் வரலாறுல ஒரு தாய் இருந்தா, கமலவதியின் பேர் அவளுக்கு. நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறா, குழந்தை வெளியில வந்துருச்சு. இன்னும் ஒரு சில வினாடிகள்ல குழந்தை வெளியில வந்துரும். அன்னைக்கு ஒரு ஜோசிகர் வராரு. ஜோசிகர் வந்து சொல்றாரு, இன்னும் ஒரு நாளைக்கு கழித்து உனக்கு குழந்தை பிறந்தால், சரிங்க, ஒரு நாளைக்கு கழிச்சு உனக்கு குழந்தை பிறந்தா உலகம் உள்ளளவு இந்த குழந்தையோட பேர் வரலாறு பதிவுபடும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு நாளைக்குங்கிறது 20 நிமிஷம். 20 நிமிஷம் வர குழந்தை எப்படி தடுத்து நிறுத்துது? அந்த அம்மாவுக்கு தெரியல. தோழிகளை கூப்பிடுறா, ஒரு ஆட்களுக்கு உயர்த்துன்னு 2 காலையும் தூக்கி தலைகீழா கட்ட சொல்லிட்டு அந்த அம்மா தொங்கிக்கிட்டு இருக்கிறா. தொங்கிட்டு இருக்கும் போது 20 நிமிஷம் கழிச்சு கீழே இறங்குறா. உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் வெடிச்சு செத்துறது, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல்னு. 20 நிமிஷம் கழிச்சு குழந்தை வெளியில வருது. இந்த தாய் வாங்கி பார்த்து பேர் வைக்கிறா. என் கோன் செங்கண்ணான்னு பேர் வச்சு அந்த தாய் இறந்து போறா. அந்த கோச்செங்கண்ணான் என்கின்ற அரசன் தான் பின்னாடி 73 சிவாலயங்களை கட்டிய அரசன் சொன்னா. குழந்தையின் பெயர் வரலாறில் பதியப்படும் என்பதற்காக தன் உயிரை கூட விடுபவர்கள் தாய்மார்கள். எப்பயோ புராணத்தில் நடந்த செய்தியை இன்னமும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளி வேன் ஆத்துல கவிழ்ந்து போகுது வேதாரண்யத்துல. சுகந்தின் ஒரு டீச்சர் உள்ள இருந்து 11 குழந்தைங்களை காப்பாத்துறாங்க. 12வது குழந்தையை காப்பாற்றும் போது அந்த அம்மா இறந்து போறாங்க. அப்துல் காதர் ஒரு கவிதை எழுதுறாரு. சுகந்தி, எங்கள் நாட்டில் பெண்கள் எல்லாம் முழுகாமல் இருந்துதான் பிள்ளை பெறுவார்கள், நீ மட்டும்தான் முழுகி முழுகி 11 பிள்ளைகளை பெற்றெடுத்தாய் அந்த அம்மா எழுதுனாங்க. யோசிச்சு பாருங்க நடுவர்களே. தியாகமே உருவான பெண்கள் எல்லா குடும்பங்களிலும் இருப்பதனால்தான் இன்றைக்கு ஆண்கள் நிம்மதியாக வெளியிலே சென்று வேலை பார்த்து வாழ்க்கையை நகர்த்த முடியும் என்று சொன்னால் அந்த தாய்மை. அதனாலதான் வரம் வேண்டுமே அதை நீ தருவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயரில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயரில்லையே. நடுவர் அவர்களே, அம்மனுடைய அருளை பாடி புகழ் பெற்று முத்திரை பதித்தவர்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் பெண் குழந்தைகளும் என்று சொல்லி எல்லார் ஈஸ்வரி. அந்த அம்மாவின் முழு பெயர் லூர்து மேரி ஈஸ்வரி. ஒரு கிறிஸ்துவ இனத்திலே பிறந்த ஒரு பெண் இன்றைக்கு அம்மனுடைய புகழை பாடி உலகளாவிய ஒரு புகழை பெற்றிருக்கிறாள் என்று சொன்னால், அம்மன் புகழ் பாடி அருள் பெற்று முத்திரை பதித்தவர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்களே என்று. ரொம்ப புண்ணியம் செஞ்சவருமா உங்கள் கணவர். ஏன்னா இவ்வளவு நான் எனக்கு பட்டிமன்ற உலகத்தில் நான் ஒரு 3வது ஆளாக பேசி 2வது ஆளாக வந்து நான் அணிச்சலராக வந்து நடுவராக வந்தேன். 60 வருஷமாக பேசுகிறேன். அப்போ எனக்கு வயது என்னென்னு நீங்கள் கேட்டுக்கூடாது. எனக்கு 65. அதனால் நான் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி கட்டுப்பட்ட பேச்சாளர் நான் இன்றைக்கி தான் முதல்ல பார்த்துருக்கேன். மணி அடித்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷமாவது பேசிட்டு தான் விடுவாங்க. ஆனால் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே பேசிய நம்முடைய மோகனாம்பாள் அவர்களே, நான் இன்றைக்கு தில்லானா மோகனாம்பாளாக வச்சது சாதாரண இல்லை. அதனால் என்னுடைய தீர்ப்பா 5 சத்துவாச்சாரி அவையோர் மாதிரி உலகத்துல கிடையாது. ஒரு பாட்டு பாடணும்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னா பாட தெரியல. நான் என்னை குறைஞ்சுக்கிறேன். நான் 5 2 மைக்க 20 பாட்டு